அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பஜ்ஜி மிளகா செடி பார்த்துருப்பீங்க. பாருங்களா, சூப்பராக கொத்து கொத்தாக காய்கள் வச்சுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மணத்தக்காளி கீரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரக செடி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சங்குப்பூ, நிறைய விதைகள் கூட விட்டுருக்கு. அடுத்தது கேரட்டு, குட்டி குட்டியாக இருக்குது காய், அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாலக்கீரைன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாலக்கீரை ஆர்கானிக், நம்ம மருந்து எதுவுமே கொடுக்காத வாடாமல்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து காஸ்மோஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து செரி தக்காளி, தானாகவே விதைகள் விழுந்து முளைச்சிருக்கு. அடுத்தது பட்டன் ரோஸ், எவ்வளோ மொக்கு வச்சுருக்கு பாருங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பூக்கள். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நிறைய கிளைகள் வந்து இப்போ தான் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. இனி வந்து பூக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து ஷார்ட்ஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து 3T பிளான்ட்டு. இது வந்து ஹேர் ஆயிலுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் போகிறது. இங்கே பாருங்கள், இதுலேயும் வாடாமல்லி இருக்குது. அடுத்தது T3 பிளான்ட் இருக்குது. ஹேர் ஆயில் கவுச்சும் கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மீதியெல்லாம் இப்போ இங்கே பாருங்கள் நிறைய குட்டி குட்டி கிளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பால்சம், எல்லா கலருமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. அடுத்தது பொடுதலை. அடுத்தது வந்து பட்ரோஸ், இதுலேயும் சங்குப்பூ இருக்குது ப்ளூ கலரு. இதுலேயும் வந்து பட்ரோஸ் எல்லா கலரும் இருக்குது. சம்மர் இப்போ ஆரம்பிக்குது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால் காய்ச்சலாக தெரியுது. நெக்ஸ்ட் வந்து உஜாலா கத்திரிக்காய். நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 செடி வந்ததுன்னு, அது அந்த 2வது செடி தான். பீட்ரூட் பாருங்களா, இப்போ போய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு. இன்னும் காய்கள் வைக்கல. இதில் வந்து அடுக்கு சங்குப்பூ இருக்குது ப்ளூ கலருங்க பாருங்கள், குட்டியாக இப்போ தான் வைக்குது. அடுத்தது அதே மாதிரி பால்சம். நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட்டு. அடுத்தது கலர் காக்கட்டான், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர் காக்கட்டான். அடுத்தது வந்து மலேசியன் கோவக்கா. இது வந்து பால்சம், எல்லாத்துலேயுமே விதைச்சிருக்கேன். மாடி ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு பால்சம் வந்து அதிகப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒயிட் சங்குப்பூ, லைட்டாக ப்ளூ கலரும் இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டியாக பந்தல் போட்டிருக்கேன் அதுக்கோசம். நெக்ஸ்ட் வந்து மலேசியன் கோவக்கா இப்போ தான் படர்ந்துக்கிட்டு இருக்கு. காய் வச்சதுன்னா அடுத்தடுத்து ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அடுத்தது வந்து காஸ்மோஸ், எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களா. இப்போ பாருங்கள் மிளகா பஜ்ஜி, ஐ மீன் மிளகா செடி. ப்ளூ கலர் சங்குப்பூ, சோத்துக்கத்தாழை. அடுத்தது ரோஸ். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் இப்போ தான் மொட்டுக்கள் வச்சிட்ருக்காங்க. அடுத்தது சாமந்தி பூ பாருங்களேன் எவ்வளோ அழகுன்னு. இன்னொரு சாமந்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. இந்த சாமந்தி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே குட்டி கவரில் தான் விதை போட்டிருந்தேன். அழகாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பெருஞ்சீரகம், ஒரு 1/4 கிலோ அளவில் இருக்குன்னு நினைக்கிறேன். காய்கள் நிறையா வச்சுருக்கு, பார்க்கலாம் அடுத்தடுத்து. அடுத்தது வந்து சம்மர் ரோஸ், நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். நிறைய பூக்கள் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் கூட வச்சுருக்கு. ஏன்னா நம்ம கட் பண்ணி விட்டு இப்போ தான் ஒரு 5-6 நாளுக்கு இருக்கும், அதனால் இப்போ பூக்கள் வச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து மருகு, நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது. அடுத்தது வந்து மாசிப்பத்திரி, இங்கே ஒன்று தான் வச்சு விட்டேன். இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக நிறைய வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னோடய பசங்க அடங்காமல் புதினாலாம் வச்சுருந்தாங்க, அது நிறைய கிளைகள் உள்ளுக்குள்ளார வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது வந்து நீர் பிரம்மி, நிறைய இதுக்குள்ளார ஃபுல்லாக வந்துருச்சு நீர் பிரம்மி. இது வந்து விக்ஸ் துளசி, என்னோட ஓன் யூஸ்க்காக வாங்கிட்டு வந்தது. இதில் பாருங்களா, அந்த ஹோல்ஸ் தண்ணி வடியும் பாருங்கள், அதுக்குள்ளேருந்து கூட ஒரு விக்ஸ் துளசி முளைச்சி வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இலையை தொட்டாலே அப்படியே விக்ஸை தொட்டு நூந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். பிளாக் ரோஸ் பூக்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு, கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ தான் பாருங்கள் ரெட்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்தந்த துளிருக்கு அப்படி அப்படியே மொக்கு வச்சிடும். அதுதான் அதோட ஸ்பெஷலே. அதோட இல்லை, 28 நாள் வரைக்கும் அந்த பூ உதிராமலும் இருக்கும், அது இன்னொரு ஸ்பெஷல். உஜாலா கத்திரிக்காய் வந்து விதைக்காக விட்டுருந்தேன் பாருங்கள், நல்லா முத்தி போச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒன்று விட்டுருந்தேன், அது குரங்கு பிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு, சரின்னு விட்டுட்டேன். சும்மா மருதாணி விதையை போட்டு பார்த்தா முளைச்சி வருதான்னு, அதுவும் சூப்பராக வந்திருக்கு. கேரட் இன்னும் முத்தலை, அதனால் சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு விட்டுருக்கேன். அறுவடை பண்ணுற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதில் கூட கிழங்கு சின்னதாக இருந்தது. இப்போ இன்னும் கிழங்கு வளரும் அப்படிங்கிறதுனால நான் பிடுங்கலை, அப்படியே தான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லாருமே ஆசைப்பட்ட பர்பிள் கலர்,
என்னன்னு தெரியல. இப்போ வந்து கேமராவுக்கு கலர் கொஞ்சம் டம்மியாக தெரியுது. இங்கே பாருங்கள். ஏன்னா நான் இப்போ வீடியோ எடுக்கிற நேரம் வந்து 7 ஆக போகுது மணி. அதனால் வந்து கலர் அப்படியே மங்கலாக தெரியுது. இங்கே பாருங்கள், நல்ல டார்க்கு ஒயிட்டு, நல்ல ரோஸ், லைட் ரோஸ் மாதிரி. இதில் ஒரு பிங்க்கு, பர்பிள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் என்னோட குட்டியான மாடி தோட்டம். உங்களுக்கு வந்து என்னோட மாடி தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு சுமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.